அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு நீங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நீங்க உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல கவனமாக இருக்கிறாங்கண்டா, பிசினஸ் சம்பந்தமாக எந்த அளவுக்கு அவர்கள் தூர நோக்கோடு செயற்பட்டாங்கண்டா. உமர் ரலியல்லாஹு அவங்களோட ஆட்சி காலத்தில் ஒரு ஆர்டர் போட்டாங்க பஜார்ல, என்ன தெரியுமா? லா யபிஅ ஃபீ சூகினா இல்லா மன் கத் தஃபக்கஹ ஃபித்தீன். கலீஃபா உமர் ரலியல்லாஹு ஆர்டர் என்ன தெரியுமா? ஏண்ட ஆட்சிக்கு கீழால இந்த பஜார்ல வந்து யாராவது பிசினஸ் பண்றதுக்கு வாராங்களாக இருந்தால் மார்க்கம் படிக்காத யாரும் பஜாருக்குள்ள வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது. கலீஃபாட ஆர்டர். மார்க்கம் படிக்காத யாரும் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க. ஏன் போட்டாங்க தெரியுமா? இப்போ நாங்கள் நினைக்கிறது மார்க்கம் படிக்கிறேன்னா மதரசாவுக்கு போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து பிசினஸுக்குள்ள பஜாருக்கு போகணும். அதல்ல. நீங்க எந்த துறையில் இறங்குறீங்களோ, இப்போ பஜாருக்கு நீங்க இறங்குறீங்க பிசினஸ் பண்றதுக்கு, பிசினஸ் சம்பந்தமான நாலேஜ் உங்கள்ட்ட இருக்கணும். ஆக குறைஞ்சது எது ஹராம், எது ஹலால், எது கூடும், எது கூடாது என்ற நாலேஜாக உங்கள்ட்ட இருக்கணும். அது இல்லாட்டி ஆக குறைஞ்சது ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். தெரியாட்டி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அவங்க சொல்ற அட்வைஸ் படியாவது உங்களோட வியாபாரத்தை மாற்றுவதற்குரிய மனநிலையோடு நீங்க பஜாருக்குள்ள வரணும். இது ஒன்றுமே இல்லையே, இது ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு நான் பஜார்ல போய் மார்க்கம் பேசுகிற நேரத்தில் சொல்லுவார்கள், உங்களோட பயான பள்ளிகளுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க பயான் பண்ற மாதிரி, நீங்க சொல்ற ஹதீசுகள் மாதிரி பஜார்ல பிசினஸ் பண்ணினா கடையை மூடிட்டு வீட்டுக்கு தான் போகணும். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, அந்த பஜார் என்று கடையை கட்டி பிடிச்சிட்டு எத்தனை வருஷம் வாழ போறீங்க? ஒரு 30-40 வருஷம் கட்ஸோட நீங்க பிசினஸ் பண்ணுவீங்க. அதுல ஹராமும் இருக்கும், ஹலாலும் இருக்கும், எல்லாமே இருக்கும். கடைசி கட்டம், அதுக்கு அப்புறம் உங்களுக்கு கடைக்கு போக இயலாது. கடைசி நேரம் உங்களோட அடுத்த வராசத்து வந்து அந்த கடையை கைப்பற்றுவார்கள். அவர்களுக்கு நீங்க விரும்பியோ விரும்பாமலோ கொடுத்து தான் ஆகணும். உங்களோட காலம் முடிஞ்சாச்சு. அதுக்கு ஒரு மறதி ஏற்படும், கணக்கு வழக்கில் சிக்கல் வரும், உங்களுக்கு பேசுறது கஷ்டமா இருக்கும். சில நேரம் அல்லாஹ் தஆலா சில சகோதரர்களை கட்டுலுக்குள்ள வைப்பான், சில ஆட்களுக்கு நோயை கொடுப்பான், சில ஆட்களுக்கு வந்து நடந்து போக இல்லாத ஒரு சிச்சுவேஷனை கொடுப்பான். அப்ப நம்ம யோசிக்கணும், என்ன தெரியுமா? வியாபாரம் 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 என்று இருக்கிற கட்ஸாக இருக்கிற காலத்துல ஹராமும் கணக்கில்லை, ஒன்றும் கணக்கில்லை, ஏமாத்தமும் கணக்கில்லாம கண்டபடி பிசினஸ் பண்ணிட்டு போனோம்டா ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நாங்கள் கவலைப்படுவோம் சகோதரர்களே, அந்த நேரத்தில் யோசிப்போம். அந்த நேரம் வருவதற்கு முன்னாடி தான் நாங்கள் சொல்கிறோம், ப்ளீஸ் பண்ணி தயவு செஞ்சு நாங்கள் எல்லாரும் செய்கிற பிஸ்னஸை கொஞ்சம் மீளாய்வு பண்ணுவோம், கொஞ்சம் மீளாய்வு பண்ணுவோம். நான் செய்கிறது சரிதானா? நாங்கள் ஒரு பொருளை விற்கிற நேரத்தில் பயப்படாமல் இது கேரண்டி இருக்குது, வாரண்டி இருக்குதுன்னு கொடுக்குறோம். அவங்களும் வார கஸ்டமரும் நம்பி வாங்கிட்டு போகிறார். ஒரு வாஷிங் மிஷின் வைங்களேன், ஒரு மிக்சர் அப்படின்னு வைங்க, ஏதோ ஒன்று வைங்க, ஒரு பிளெண்டர் அல்லது ஒரு ரேடியோ, ஒரு டிவி, ஏதோ ஒரு ஐட்டத்தை 1 இயர் வாரண்டின்னு வாங்கிட்டு போகிறான். போய்ட்டு வீட்டுக்கு போனால் 2 மாதம் 3 மாதத்தில் அதை பழுதாகி போகுது. வாரண்டி கார்டை தூக்கிட்டு வந்து நிற்பாங்க கஸ்டமர். எங்களுக்கு தெரியும், இவர் எடுத்துகிட்டு போனார், 3 மாதத்தில் பழுதாக இருக்குது, வாரண்டி கார்டோட கஸ்டமர் நிற்கிறான். புதிய கஸ்டமர் வந்து கொண்டு இருப்பாங்க. இவன் ஒரு 1/2 மணித்தியாலத்துக்கு 1 மணித்தியாலத்துக்கு அப்படியே வெயிட் பண்ண வைப்பாங்க. ஆஜியார் வாரண்டிக்கு கார்டு கொண்டு வந்துருக்கிறேன், உங்கள்கிட்ட வாங்கிட்டு போன அந்த ஐட்டம் பழுதாகி போனது, கொஞ்சம் இருங்கப்பா கஸ்டமரை பார்த்துட்டு வரேன். அவன் வாரண்டி கார்டை கொடுக்குற நேரத்தில் வந்து எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி பிஸ்னஸை பண்ணி போட்டு அவன் பழுதடைஞ்சத்தோட வாரண்டி கார்டரும் வந்து நிற்கிறான். அவங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், கண்டும் காணாத மாதிரி வச்சுட்டு போங்க பஸ், இல்லை நாளைக்கு வாங்கண்டுவா, திரும்ப நாளைக்கு வருவாங்க, திரும்ப வாரண்டி கார்டை தூக்கணும், அவர் எல்லா வேலையும் வச்சுட்டு அவர் கடைக்கு வருவார். திரும்ப சொல்லுவார், என்ன தெரியுமா, சரி வச்சுட்டு போங்க, நான் கம்பெனியோட பேசி போட்டு என்னன்னு சொல்றேன்டுவா 3வது நாள். அப்படி 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 உண்ட வார்த்தையை நம்பி வாரண்டி இருக்குது, கேரண்டி இருக்குது, ஏதாவது பழுது வந்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி விற்பனை செஞ்சீங்க. அதை நம்பி அந்த கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டார். பல நாள் உடனே தூக்கிட்டு வந்ததுக்கு போறோம், அவனுக்கு அந்த கடப்பக்கம் வராமல் இருப்பதற்குரிய எல்லா உத்திகளையும் செய்ய பார்க்கிறான். இது எவ்வளவு பெரிய பிழைன்னு தெரியுமா? இது எவ்வளவு பெரிய தவறுன்னு தெரியுமா? அதே மாதிரி சகோதரர்களை, இன்றைக்கு எவ்வளவு கலப்படம் நடக்குதுன்னு சுப்ஹானல்லாஹ், கலப்படத்துக்கு எல்லையே இல்லை. இன்னைக்கு சில ஸ்டோர்களை போய் பார்த்தீங்கன்னா மனித பாவனைக்கு அறவே தகுதி இல்லாத சில உணவுப் பொருட்கள் இன்னைக்கு பஜாருக்கு வருதா இல்லையா? சில ஆட்கள் ஸ்டோர்களுக்கு எடுக்க மாட்டாங்க. அதை போய் பார்த்தீங்கன்னா சகோதரர், நீங்கள் வாழ்க்கையில் அந்த ப்ராடக்ட் இனிமேல் சாப்பிடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமைகள், எலிகள்கிட்ட நடமாட்டம் இருக்குது. அந்த எலியுடைய அதாவது விட்டைகள் எல்லாம் ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு இன்னைக்கு சில ஆட்கள் ஸ்டோர் இருக்குது. மெயின்டெனன்ஸ் இல்லை. ஏன்? அவங்க சாப்பிட்றது இல்லையே, ஏதோ பஜாருக்கு நம்ம விற்கிறோம். இப்படியான சிச்சுவேஷன் கொண்டு போய் குப்பையில் கொட்டுற லெவலுக்கு இருக்கக்கூடிய ஐட்டங்களை கொண்டு வந்து உள்ளுக்கு மறைச்சி வச்சு அதை மிக்ஸ் பண்ணி விற்கிறாங்க. மக்கள் உங்களை நம்பி வந்து வாங்குறாங்க. பாருங்க, நீங்களும் தெரிந்து கொண்ட அந்த பொருளை விற்பனை செய்து அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை நீங்கள் சேப்பில் போட்டு உங்களோட மனைவிக்கு பிள்ளைக்கு செலவழித்து கொடுத்துட்டு போதாத்துக்கு பள்ளிக்கும் ஒரு சதக்காவை கொடுத்துட்டு ரோட்டில் வர ஒரு சதக்கா ஒன்றிலையும் பிரயோசனம் இருக்காது.
நாங்கள் சம்பாதிக்கிறது 100% ஹலாலாக இருக்கணும் சகோதரர்களே, தெளிவாக இருக்கணும். நான் சம்பாத்தியத்தில் பொய் இல்லை, ஏமாத்தம் இல்லை, களவு இல்லை, யாரையும் கீழே போட்டு மேலே வார நோக்கம் எனக்கு இல்லை. இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் தான் முஸ்லீம் வியாபாரிகளுடைய வியாபார நிலைமைகள் எல்லாம் அமையணும் என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். இந்த சமூகத்தில் முஸ்லீம் வியாபாரிகளுடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு போகிறோம்டா, பேசினால் பொய்யைத்தான் பேசுகிறார்கள். பேசுறதே பொய் தான் சகோதரர்களே. ஒரு கஸ்டமர் வந்த உடனே இருக்கிறத சொல்லித்தான் நம்ம விற்கணும். இல்லாத பொல்லாத பொய்களை எல்லாம் சொல்லி அந்த பொருளை எப்படியாவது விற்க பார்க்கறது. ரசூலோட ஹதீஸ் என்ன, நபிகளார் சொன்னாங்க, ஒரு பிஸ்னஸ் நடைபெறுகிற நேரத்தில் அதில் பொய் சம்பந்தப்பட்டால் அல்லது இருக்கிற குறைய மறைச்சு விற்பனை செய்வார்களாக இருந்தால் முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, அந்த இடத்தில் இடம்பெற்ற வியாபாரத்தினுடைய பரக்கத்தை அல்லாஹு தாலா பூண்டோடு அடியோடு அழிச்சு போட்டு விடுகிறார். இது தேவையானு கேட்குறேன். பொய்யை சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறது, இருக்கிற சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், இங்கே ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் கொடுத்து ஜப்பான்ட பாக்ஸ் மாதிரி அடிச்செடுக்கிறது. பாக்ஸுக்கு ஒரு 500 ரூபா செலவழிச்சாலும் பரவாயில்ல, ஐட்டம் வேறு, ஆனால் பாக்ஸ் உள்ளுக்கு போட்டு மாற்றி பஜாரில் இது ஜப்பான்டன்னு சொல்லி விற்பாங்க. ஆனால் உண்மையில் ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறவனுக்கு பஜாரில் லொஸ்ட் ஏற்படுது. ஏன்? பொய்யான வியாபாரிகளும் ஏமாற்று வியாபாரிகளும் பஜாரில் இருக்கிறதுனால் உண்மையாக ஜெனுவினாக செய்கிறவனுக்கு இன்றைக்கு சமூகத்தில் முன்னேற முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அப்போ நாங்கள் ரெண்டு பாவம் செய்கிறோம். ஒன்றும் நீதமாக செய்கிற வியாபாரத்துக்கு எதிராக நாங்கள் செயற்படுறோம். ரெண்டாவது, நாங்கள் பொக்ஸை மாற்றி அதில் பெக்கெட்டெல்லாம் மாற்றி வார கஸ்டமர் நுகர்வோர் வாடிக்கையாளர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா சகோதரர்களே? நாங்கள் அல்லாட்ட போய் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அல்லாட்ட என்ன பதில் சொல்ல போகிறோம்? இல்லை, எங்களுக்கு செலவு கூட, ஹவுஸ் ரெண்ட் கட்டணும், வீட்டு கூலி கட்டணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கிளாஸ் ஃபீஸ் கட்டணும். இன்னைக்கு இந்த மெத்தடில் நம்ம சம்பாதிக்கலாம், எங்களுக்கு ஏலாம். அல்லாட்ட சொல்லலுமா? அல்லாட்ட சொல்லலாது. அன்புக்குரிய சகோதரர்களே, தயவு செய்து சொல்கிறேன், நான் செய்கிறது தனிப்பட்ட என்னுடைய வியாபாரம் அல்ல, ஒரு சமூகம் சார்ந்த வியாபாரம். முஸ்லிம் வியாபாரிகள் என்பது ஒரு சமூகம் சார்ந்த வியாபாரம். அதனால் சொல்கிறேன் சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய பெயரையும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பெயரையும் வியாபாரத்தை வைத்து தயவு செய்து தலைகுனிய செய்து விடக்கூடாது. இதில் எல்லா வியாபாரிகளும் கண்ணும் கருத்துமாக இருப்பார்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய வியாபாரத்துக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த நம்பிக்கையும் நாணயமும் நம்பகத்தன்மையும் மீண்டும் இன்ஷா அல்லாஹ் உயிர் பெற்று வருகிற நேரத்தில் எங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹு தாலா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பரக்கத்தை அல்லாஹ் வைப்பார். நினைச்சு பார்க்கிற அளவுக்கு அல்லாஹு தாலா அபிவிருத்தியை தருவார். அந்த பரக்கத் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல நாங்கள் குடும்பத்துக்கும் செலவழிச்சு ஊருக்கும் செலவழிச்சு இன்னும் வியாபாரிகள் என்ன செய்யலாம், எங்களுக்கு முன்னேற்றி விடலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் பஜாரில் இருந்து கொண்டு பொய் சொல்கிறதுக்கு நினைக்கிற நேரம், ஒரு பொருளை இன்னொரு பொருளோட கலக்கிறதுக்கு நினைக்கிற நேரம், ஏமாற்றி விற்பனை செய்கிறதுக்கு நினைக்கிற நேரம் எங்களுக்கு ஞாபகம் வரணும். எங்களோட கபர் ஞாபகம் வரணும், மையவாடியை பற்றி ஞாபகம் வரணும். அப்போ உடனே யோசிக்கணும், அடே நான் இவனை பிஸ்னஸை பண்ணி, நான் இவனை ஏமாற்றி பிஸ்னஸை பண்ணி அடுத்த கணம் எனக்கு மௌத்து வந்தால் நான் அவன் பத்வாவுக்கு ஆளான நிலைமையில் ரசூல் என்ன சொன்னாங்க, இத்தகி தஅவத்தல் மظلوم, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவை பயந்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. நாங்கள் பொய்யை சொல்லி ஒருத்தனுக்கு விற்கிறோம், அவன் வீட்டில் போய் திறந்து பார்க்குறான், திறந்து பார்த்தா அவன் எப்படி உங்களுக்கு பதுவா செய்வான்? அப்படி இவன் ஒன்றை சொல்லி ஒன்றை தந்துட்டான் இல்லையா, பதுவா செய்வான். அந்த பதுவாவோடு நாளைக்கு மௌத்தானால் எங்களோட கபூர் நிலம் என்னவாகும்? எங்களோட ஆகிரத்தின் நிலம் என்னவாகும்? மறுமையுடைய வெற்றியுடைய நிலம் என்னவாகும்? யோசிச்சு பார்க்கலையா? நாங்கள் எல்லாரும் யோசிக்கணும் சகோதரர். இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும்.